சரி, ஓகே. அமைதி அமைதி காப்பதும். ஆத்திச்சூடி நம்ம எல்லாருமே நம்மளுடைய இளம் நாட்களில் கேட்ட விரும்பி பாடிய பாடல் தொகுப்பு இல்லையா? அது நமக்கு பிடித்த இந்த அவ்வை பாட்டு அவருடைய ஆத்திச்சூடி. ஆவில் ஆரம்பித்து அக்கண்ணாவில் வந்து முடிவது. எங்க அது சொல்லுங்க அப்படின்னு இப்போ நான் உங்களை கேட்டால் எப்படியும் ஒரு 3-4 சொல்லிடுவீங்க. அத்தனை எழுத்துக்களுக்கும் உயிர் எழுத்துக்களுக்கும் உங்களால் நினைவுகளை வைத்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா சிலர் சொல்வீர்கள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கனவேல். இதுக்கு மேலே உங்களுக்கு நினைவில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த பிள்ளைகள் இந்த ஆத்திச்சூடியை பாடுறாங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகள் பாட இருக்கும் பாடல் பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிற பாடல். 20 பாடல்கள் ஒரே புலவரால் எழுதப்பட்டது. இதற்கு ஒரு சிறப்பு உண்டு, அதையும் சொல்றேன். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலமிக புலவரை பற்றி நம்ம பள்ளி நாட்களில் படிச்சிருப்போம். இவர் ஸ்லேடை பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். ஸ்லேடை பாடல் என்றால் ஒரு வரி 2 வேறு பொருள். இதுல நக்கல், நையாண்டி, நகைச்சுவை எல்லாம் இருக்கு. இவர் ஒரு ஆசு கவியும் கூட. ஆசு கவி என்றால் ஒரு பொருளை அல்லது தலைப்பை கொடுத்த மாத்திரத்தில் உடனே பாடும் ஆற்றல். இதில் இவர் சிறந்தவராக விளங்கினார். தன்னுடைய மொழி ஆளுமையை திறமையை காண்பிப்பதற்காக இந்த 2 பாடல்களை இவர் ஒருவேளை எழுதியிருக்கலாம். இதில் அப்படி என்ன சிறப்பு? ஒரே எழுத்தை கொண்டு ஒரு பாடல்.
ஒரு எழுத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள். இப்ப முதல் பாடல் கா என்ற எழுத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள் க, கா, கி, கி, கு, கு, இப்படி. அதை கொண்டு ஒரு பாடல் எழுத முடியுமா? எழுதியிருக்கிறாரு. அதுல நல்ல சிறப்பான ஒரு பொருளும் கூட உண்டு. அந்த பொருளை சொல்லிடுறேன், உங்களுக்கு பாடல் எளிதாக விளக்கும். காக்கைக்கு ஆந்தைன்னா ஆகாது, ஆந்தைக்கு காகம்னா ஆகாது. ஆனா இருவரும் ஒருவர் தாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு வலிமையான ஏற்ற வேளையில் தாக்க வேண்டும். காகம் பகலில் வலிமையானது, அப்ப பகல்ல ஆந்தையை தாக்கணும். அதே போல ஆந்தை இரவில் வலிமையானது, இரவில் காகத்தை தாக்கணும். இதை போல நமக்கு ஏற்ற தருணத்துக்கு காத்திருந்து தாக்கினால்தான் பலன் கிடைக்கும். கொக்கை போல சரியான வேலைக்கு காத்திருப்பதை போல நல்ல வலிமையான படையை உடைய மன்னனை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடலாம், சரியான வேளையில் ஒளிந்திருந்து காத்திருந்து தாக்கவில்லை என்றால். அப்படின்றதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இப்ப அந்த பாடலை நீங்க கேட்டு பாருங்க. அதுல கா எழுத்தை எடுத்துக்கொண்டவர் அடுத்த பாடல்ல தா எழுத்தினுடைய வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறார். தா, தி, தி, து, து. இதுல இவர் எவ்வளவு அழகா ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாருங்க. கத்தி தாது ஊதுதி, தாது ஊதி கத்துதி அப்படின்னு. இதையும் நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும், விளையாட்டா நகைச்சுவை பாடல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பொருள் வச்சிருக்காரு. இதுல நீங்க என்ன விளங்கிக்கணும்னா திரும்ப திரும்ப 2-3 சொற்கள் வரும். தத்தி என்பது தத்தி தாவி பறந்து போறது. ஒரு பூவில் இருக்கிற தேனை குடிக்கிற வண்டை பார்த்து ஒரு பாடுற மாதிரி இந்த பாட்டை உருவாக்கி எழுதியிருக்கிறாரு. தாதுன்னா உங்களுக்கு தெரியும் தேன் இல்லையா, தித்திப்புன்னா இனிப்பு. இந்த பாடலே அதை குறித்து தான். அந்த வண்டு கிட்ட இந்த புலவர் நேரடியா பேசுற மாதிரி என்ன எழுதியிருக்காரு, தத்தி தாவி ஒவ்வொரு பூவுல இருந்து அடுத்த பூவுக்கு தாவி போய் மறுபடியும் தேனை குடிக்கிற வண்டு, நீ குடிக்கிற எல்லா தேன்லையும் அதிக இனிப்பான தேன் எது? எல்லா தேனுமே இனிப்பானதுதான் கூட மிக இனிப்பாக இருந்த தேன் எதுன்னு அவர் கேட்கிறாரு. அது திரையில வர அந்த வரிகளோட இப்ப நான் சொன்ன பொருளோட நீங்க கேட்கும் பொழுது இந்த குழந்தைகள் பாடுற ஓர் எழுத்து பாடல் அவ்வளவு பொருளோட கேட்க நகைச்சுவையாகவும் இருக்கும். இந்த பாடலை கேட்பாரு.